ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் US ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. வேறு மனங்கள் இணைந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல இணையறதாங்க இல்லறம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சுவரே இல்லாம சித்திரம் வரைய போறாங்களா இவங்களாம்? எனக்கு புரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்தகை ரொம்ப அழகா சொல்லிட்டார். இல்லறத்தோட ஆணி வேறான பண்பே அன்புதான். தலைப்பு என்னங்க? இல்லறம் எளிதாவது எதனால கேட்டாங்க. இணைந்தாற்றும் கடமையில சத்தியமா இல்லறம் எளிதாகும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இனிமையா இழைந்தோடும் காதல்ல மட்டும்தான் இல்லறம் இனிமையாகும். நடுவர் அவர்களே, ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு சொல்லலாம், பாருடா கண்ணுங்களா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், சந்தோஷமா இருங்க, என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யார் சொல்லலாம்? அப்பா அம்மா. அதுவே கல்யாணம் பண்ணிட்டு புதுமண தம்பதியினர் கணவன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு பாருடா சொல்லும், ஏன் அப்போ தானே கல்யாணம் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு இணைந்தாற்றும் கடமையாட்டத்துக்கு வா ஹனிமூன் போகலான்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லைங்க. இல்லறத்தோட நிறைவு எதுங்கய்யா? அதாவது பெண்ணு பார்க்கும்போதேவே அது ஆரம்பிக்குதுமா. அன்னைக்கு கூட அவன் பொண்ணு பார்த்ததுமே மாப்பிள்ளை கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு பொண்ணுக்கு அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா சொன்னார், பேசட்டும் பேசட்டும், அப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. இல்லறத்தோட நிறைவு எதுங்க? இல்லறத்தோட முழுமை எது? இல்லறத்தோட இனிமை எது? எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள் இல்லையா? கண்ணதாசன் ஒரு வரிகள் ரொம்ப அழகா சொல்வார். தலைவன் தலைவியை பார்த்து பாடினா, காதலேனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு. அதுக்கு அந்த அம்மா பாடினாங்க, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நீங்க 2 பேரும் வாழ்ந்த காதல் வாழ்க்கைக்கு சான்றுதானங்க அந்த குழந்தை. குழந்தை பாக்கியமே இல்லாம எத்தனையோ தம்பதியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்ற அந்த தம்பதியினர் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது சத்தியமா இணைந்தாற்றும் கடமை இல்லைங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல், அந்த மாதிரி நேரங்களையும் இனிக்க வைப்பது இணைந்தோடும் காதல் தான். கடமைக்கு சமைக்கலாம் இல்லைங்களா? என்ன பண்றது? காலைல 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் லஞ்சு சாப்பிடணும், நைட் டின்னர் சாப்பிடணும், கடமைக்கு சமைக்கலாம், கடமைக்கு பரிமாறவும் செய்யலாம். சாப்பிட்றது தான் கஷ்டம். அதுதான் ஒரு படி மேல போட்டுட்டாங்கயா, சாப்பிடவும் செய்யலாம். அது ஓரளவுக்கு சுவையா இருந்தாலும் அந்த சுவையை உணரக்கூடிய சக்தி இங்க வெளிப்படாது. இன்னும் இவங்க தான் கடமைன்னு கதை பேசிட்டு இருக்காங்களே. அதுவே சுவையே இல்லாத ஒரு உணவு கூட, நான் ரொம்ப சுமாரா சமைப்பேன், ஆசையோடு பாசமோடு காதலோடு பரிமாறும் பொழுது அங்க உணவு 2ஆம் பட்சமா போயிடுது. ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கும். ஹோட்டல்ல யாருக்கு சமைக்கிறோம், எதுக்கு சமைக்கிறோம்னு தெரியாம கடமையே சமைக்கிறாங்க. ஆனா வீட்டில் மனைவி, என் கணவனுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், என் குழந்தைக்கு பீஸா பிடிக்கும்னு பார்த்து சமைக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும் நடுவர் அவர்களே, உங்களை, நெய் இல்லாத திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? சரி, அதை விடுங்க, சக்கரை இல்லாத காஃபி. ஏமா எனக்கு சுகர் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சரி சொல்லுங்க, சுகர் இல்லாத காஃபி இனிக்குமா இனிக்காதா? என் ஒய்ஃப் கையால் கொடுத்தா இனிக்கும். அதுதான் என் காதல். சே, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சிட்டேன். நம்ம ஆளா நீங்க? இல்லை, அப்படி சொன்னதாம்மா பொழப்பு நடக்கும். நம்ம கோவிந்தன் பாரதியாரை படிச்சிருக்காரு போல இருக்கு, ஆனா சரியா படிக்கல, அறகுறையா படிச்சிருக்காரு. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கணுமா. கம்பராமாயணத்துல சீதா பிராட்டி பண்ணது அதுதாங்க. காதலோட தான் ராமனோட கையை அவங்க பிடிச்சாங்க. அதனாலதான் 14 வருஷம் வனவாசம் அவர் செய்கிற கடமைகளை துணை நிற்கிறதுக்காக போனாங்க. நம்ம சத்யா சொன்னாரு, அப்பா அம்மாக்கு இந்த கடமை இருக்கு, தாத்தா பாட்டிக்கு அந்த கடமை இருக்கு, பாவங்க குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல. நீங்க அவர் குழந்தைங்களை படுத்துற பாட்டில் அது ஹியூஸ்டன் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹியூஸ்டன்ல இருக்கோம், அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவிலுமே சரி, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. அப்பா அம்மா குழந்தைங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே யாருமே இல்லை.
இந்த தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா சொந்தங்கள்லாம் நம்மளோட ஜென்ரேஷனோட அந்த அதிர்ஷ்டம்லாம் போயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ எல்லாரோட கடமைகளையும் சேர்த்து இந்த அம்மாவும் அப்பாவும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ டிப்ரெஷன்ல இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல நீந்தாற்றும் கடமை மட்டும் இருந்தா பிச்சுக்கிட்டு ஓடி போயிருப்பாங்கயா. இந்த இழைந்தோடும் காதல் இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாருமே நடத்த முடியும். அமெரிக்கர்களோட காதலை பத்தி அவர் சொன்னார் இல்லையா? காதல் தேசம் எது? அமெரிக்கா. நம்ம பாய்சன காதல் கிட்ட வர முடியுமாயா அவங்களால? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அதுதான் நிறைவான காதல். அந்த நிறைவான காதல் இருக்கிற குடும்பங்களுக்கு குறைகள் இருக்கும், கோபதாபங்களும் இருக்கும். ஏங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறது குடும்பம் மியூசியமா? ஆனா ஒருத்தரோட குறைகளை ஒருத்தர் தாங்குற மனப்பக்குவம் இருக்கும். ஒருத்தரோட பிழைகளை ஒருத்தர் பெருசு பண்ண மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாராலையுமே அது அவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். புது ஒரு BMW கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் தான் ஆச்சு. இந்த வீட்டு அம்மா பாட்டு கிளாஸ் கூட்டு போறேன்னு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வரும்போது தெரியாம பார்க் பண்ணும்போது கராஜ்ல இடிச்சிடுறாங்க. தெரியாம. சீன் 1. கடமையேன்ற கணவன் வரான். இடிச்சிட்டியா? உனக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பாரு, காசு உங்க அப்பா நான் கட்டுவான். கேட்பாங்க மாட்டாங்க. அதே சீன் 2. காதலோட இருக்கிற கணவன் வரான். அம்மா முதல்ல இறங்கு, உனக்கு ஒன்றும் இல்லையே, ஆல்ரைட், பார்த்து பார்க்க மாட்டியா? அது புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, 30 வருஷம் கழிச்சு ஆனவங்களா இருந்தாலும் சரி, இந்த காதலோட வாழ்றவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை தான் வரும். அவருக்கும் ஒரு பாதுகாப்புக்குது. காருக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படுறான் பாத்தீங்களா? இங்கெல்லாம் கடமையேன்னு வாழ்றவங்க. என் கண்மணிக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க பாத்தீங்களா? அவங்க காதலோட வாழ்றாங்க. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தேடல் காதல் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு வீட்டுக்கு ஓடணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். எங்க காதலும் தேடலும் குறைதோ அவன் தான் பப்ளியும் கிளப்லையும் உட்காந்துருக்கான். வயசாயிடுச்சுங்க, ஊடல் கூடல்லாம் ஓஞ்சு போச்சு. நம்ம கோவிந்தன் சொன்னாரு, அவங்க அப்பா அம்மா கடமையாற்றாம காதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு கீழே 4 தம்பிங்க இருந்திருப்பாங்களாம். குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் காதலா? இல்லைங்க, அது இல்லை காதல். இன்னும் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியல. அதையும் மீறி அந்த முதுமை காதல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த குடும்பம்ங்கிற கூட்டில் இருந்த பறவைகள்லாம் பறந்துட்டாங்க. குழந்தைகள் குடும்பத்தில் 2 பேர் தான், தலைவனும் தலைவியும். சரிங்களா? கடமையில் என்ன கடமை இருக்கு? 60-70 வயசுல என்ன கடமை இருக்க போகுது? எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க இல்லறத்தை ஓட்டி ஆகணும். அந்த 20ல் ஆரம்பிச்ச காதல் தான் அந்த 80லையும் அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அவருக்கு 80 வயது, அந்த அம்மாவுக்கு 75 வயசு. திடீர்னு ஒரு நாள் காலையில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. இந்தியாவா 10 பேர் வந்துருவாங்க உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே 911 கூப்பிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை சேர்த்துட்டாங்க. நாங்கள்லாம் போகிறதுக்குள்ளே அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், இங்கே இல்லை. அந்த 75 வயசு அம்மா அந்த முதுமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவால் நிற்க கூட முடியல. தவிப்பு, தத்தளிப்பு, கண்ணீர். அதுக்கு பின்னாடி இருக்குது இணைந்தாற்றும் கடமையா? சொல்லுங்க. அது இழைந்தோடும் காதல் தான், கடமை கிடையாதுங்க. கடவுள் புண்ணியத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டாரு, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஸ்வீட் ஹார்ட், பயந்துட்டியாடி, நான் எங்கே போயிட போகிறேன் உன்னை விட்டுட்டு. அப்போது அந்த 80 வயசு மனுஷன் கண்ணில் தண்ணி கோட்டுதுங்க. அந்த தண்ணிக்கு பின்னாடி இருக்குது இணைந்தாற்றும் கடமையா? இல்லைங்க, காதல். கண்ணதாசன் வரிகள் ஞாபகம் வந்தது. ஆழம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்திடாதிருந்தேன். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலில் தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையாக அந்த வார்த்தை சுத்தம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது அவங்க உதட்டளவில் வந்த வார்த்தைகளாக நான் நினைக்கவில்லை.
உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகளாகவே கருது. ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு 1 லட்சம் ரூபா அவர் எழுதின புஸ்தகத்துக்காக பரிசு கொடுத்தாங்க. அவர் மேடையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த பரிசு என் ஒய்ஃபுக்கு தான் சேரணும்னு. வீட்டுக்கு வந்தது அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் நான் ஒரு வரி கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எனக்கு ஏன் அந்த பரிசு? இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு 1 மாதம் போயிருந்தல்ல, அப்போ எழுதின புஸ்தகம்னா. இப்போ வர்றவங்க இணைந்தாற்றும் கடமை என்று பேச வர்றவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி விஜய் பேசினாங்க, ரொம்ப ரொம்ப காதல் காதல் காதல்னு. ஒரு ஒய்ஃபு பம்பரில் இடிச்சிட்டாங்களாம், காதலோட அந்த கணவன் சொன்னானா, ஹலோ உனக்கு ஒன்றும் ஆகில்லையா அப்படின்னு. ஆமாம், கல்யாணம் ஆகி ஒரு சில வருஷங்களில் எல்லா கணவன்மார்களும் பேசுகிற பேச்சு தான் இது. அதுக்கப்புறம் காதல் வரும், ஆனால் வராது. அடுத்து ஆண்ட்ரூ அவர்கள் விவாகரத்து பட்டியலை எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னைக்கு விவாகரத்து எங்கே இன்க்ரீஸ் ஆகும்? எங்கே காதல் மட்டும் இருக்கோ, எங்கே கடமைங்கிற உணர்வே இல்லையோ, அப்போ தான் டைவோர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே என்னோட எதிரணி, எனக்கு தெரியலையோ தெரியல. காதல் அப்படிங்கிறதோட டியூரேஷன் என்ன தெரியுமா? எப்படா இவ பேசுவா அப்படிங்கிறதுக்கும் எப்படா இவ வாய மூடுவா அப்படிங்கிறதுக்கும் நடுப்புற இருக்கே ஒரு சின்ன கேப், அதுதான் காதல். விருப்பற பாட்டா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லற என்ன ஐபாடா என்ன? அது ஒரு எஃப்எம் ரேடியோங்க. அது போடுற பாட்டை ரசிக்கிறதுக்கு கத்துட்டு தான் நாம வாழ்ந்தாகணும். அதுதான் இன்றைய நடைமுறை. யூஎஸ்ல, அதுவும் இந்த ஹியூஸ்டன்ல, யூஎஸ்ல எங்க வேணா எடுத்துக்கலாம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகளாக இருக்கட்டும், ஹை ஸ்கூல் குழந்தைகளாக இருக்கட்டும், லேப்டாப்பும் செல்ஃபோனும் இல்லாத குழந்தைங்களை பார்க்கவே முடியாது. மறுநாள் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இணையதளத்தில் கண்ணாப்பினான்னு பார்த்துட்டு இருந்தானா லேப்டாப்பில், எதிரணின்னு ரொம்ப ஆசையாக ரொம்ப காதலாக சொல்லுவாங்க, ராஜா செல்லம் நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, படிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதுதான் இணைந்து ஆற்ற வேண்டிய கடமை. ஒரு சின்ன கேள்வி, அடியாத மாடு படியாது, அடித்து உருக்கப்படாத தங்க நகையாகாது. ஒரு ரீசெண்டாக இணையதளத்தில் படித்த ஒரு புது கவிதை, ஒரு செல்போனும் செல்லம் கொடுத்து வளர்த்த மகளும் இன்னைக்கு நாட் ரீச்சபிள். அதுதான் இன்றைய நிலவரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.